ஆங்கர் அர்ச்சனா அவர்கள் யோகஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு அனுப்பியிருக்காங்க அப்படின்னும், அத பார்த்துட்டு யோகஸ்ரீ ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் யோகஸ்ரீ. அந்த ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில முடிஞ்சதுக்கப்புறம் இப்ப எல்லாமே அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில சரிகமப நிகழ்ச்சியில ரசிகர்கள் மத்தியிலயும் சரி, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் மத்தியிலயும் சரி, மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஆங்கர் தான் அர்ச்சனா அவர்கள். அவங்க யோகஸ்ரீக்கு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யோகஸ்ரீய என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் கிடையாது. ரியலாவே தான் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த ஒரு சரிகமப நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் யோகஸ்ரீ அவர்களோட வீட்டுக்கு அர்ச்சனா பெட்டி ஒண்ணு அனுப்பியிருந்திருக்காங்க. அந்த ஒரு பெட்டியில பார்த்தீங்கன்னா, யோகஸ்ரீக்கு புது துணி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட இசை பத்திய சிடிக்கள் இருந்திருக்கு, புத்தகங்கள் இருந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இதுல இருந்திருக்கு. அதுல ஒரு சாக்லேட் வச்சிருந்திருக்காங்க. ஒரு லெட்டருமே இருந்திருக்கு. "உன்னோட அடுத்த மிகப்பெரிய ஒரு பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். எப்போதுமே நீ என்னோட பொண்ணு மாரி தான். அத மட்டும் மறந்துறாத. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலுமே என்ட்ட கேளு. அர்ச்சனாவா, ஒரு அம்மாவா உனக்கு நான் எப்பவுமே இருப்பேன்." அப்படிங்கிற மாரி அந்த ஒரு லெட்டர்ல அவங்க எழுதியிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த யோகஸ்ரீ அவர்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாதாமா. அந்த ஒரு கிஃப்ட்ட ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் யோகஸ்ரீ அவர்கள் அர்ச்சனா கிட்டயுமே பேசியிருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெறைய யங்ஸ்டர்ஸ் நெறைய இடத்துல பேட்டி குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அந்த யங்ஸ்டர்ஸுமே அச்சுமா ரொம்ப ரொம்ப கேரிங்கான ஒரு பெர்சன். ஆன் ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, ஆஃப் ஸ்க்ரீன்லயுமே எங்ககிட்ட ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அடிக்கடி செல்ஃபி எடுப்போம். எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா உடனே அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க அங்க இருக்கோம் அப்படின்னு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிளே ஸ்டேஷன், ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள கொண்டு வந்துருவாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருப்போம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. தட்ஸ் ஒய் அர்ச்சனா அவர்கள நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்களோட பையனான சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில ரிலீஸ் ஆகியிருக்கு. மேலும் இந்த படம் வரப்போற ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இத பத்தி விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2019 அப்ப அனல் அரசு மாஸ்டர் என்கிட்ட இந்த கதைய சொன்னாரு. அந்த ஒரு டைம்ல சூர்யா சின்ன பையன்கிறதுனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ட சொன்னாரு. "என்கிட்ட கேட்காதீங்க, என் பையன்ட்ட கேளுங்க" அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு புடிச்சிருந்துச்சு. அவனாவே இத ஸ்டார்ட் பண்ணான். எந்த ஒரு இடத்துலயும் நான் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சேன். ஏன்னா நான் ரொம்ப தனியா கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதே மாரி அவனும் வரணும்னு நினைச்சேன். அத அவன் சிறப்பா பண்ணியிருக்கான். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. அனலரசு மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாரி என் பையன் சூர்யாவுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். தியேட்டர்ல பாருங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல படங்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு. பையனோட நடிப்பு விஷயத்துல நான் கொஞ்சம் கூட தலையிடவே இல்ல. இந்த படத்துல எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்குது. இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.